கோல் அச்சீவர் ட்ரேடர்ஸ் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக், அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணிவிட்டு உங்களோட டிசிஷனை நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இது ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணோம்னா காமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று உங்களுக்கு பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. பாசிட்டிவாகவே முடிஞ்சிருந்தாலும் ஒரு குட்டி கேண்டில் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த பேரிஷ் கேண்டிலோட கம்பேர் பண்ணும்போது ஒரு இன்சைடர் கேண்டில் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த கேண்டிலால் எந்த ட்ரெண்டும் மாறப்போகிறது கிடையாது. ஒன்று, அதாவது இந்த கேண்டிலோட ரீசன் அதுதான், அர்த்தம் அதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேலேயா கீழேயா அப்படின்னு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜோனை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த கேப்பை ஃபில் பண்ணலாம். அதாவது எங்கே கேப் அப் ஆணுச்சோ, இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் நம்ம நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போதைக்கு மேலே போகும் அப்படின்றத இந்த ஸ்பின்னிங் டாப் இருக்குங்க நேற்றுக்கு கேண்டிலை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 24,670 வரைக்கும் வரலாம். ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே மேலே போகலாம் ஓடும். ஸோ அதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸோ நேற்று ஒரு ஸ்பின்னிங் டாப் உங்களுக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ அதாவது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெகட்டிவான ஒரு கேண்டிலும் பிரிண்ட்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இது எதிர்பார்த்தது தான். ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட் பக்கத்தில் இருக்குது. ஒன்று என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த 55,100 அப்படின்றது உங்களுக்கு அங்கே வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சேனலை, இந்த ரெண்டு சேனலில் எங்கே வேணாலும், அதாவது 55,139 55,109, ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி இந்த செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் வரலாம். ஸோ வந்துட்டு அகைன் மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ நம்மளோட டாப் கெய்னரை பார்த்துட்டு அப்படியே நம்மளோட ஸ்டாக்குகளை பார்த்துடலாம். நம்மளோட டாப் கெய்னர் கிர்லோஸ்கர் பிரதர். இந்த கிர்லோஸ்கர் பிரதரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேற்றுக்கு ஒரு 3% வந்து மேலே போயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே நிறைய டைம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து டச் பண்ணும்போதே நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ நியூ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கிடையாது. ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கவங்க நீங்கள் தாராளமாக வச்சுருக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட டாப் கெய்னர் இன்ஃபியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்து 3 நாள் ஆச்சு. ஸோ அதாவது இந்த ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 3 கேண்டிலுக்கு முன்னாடி. ஸோ அங்கே நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3% வந்து நேற்று மேலே போயிருக்கு. ஸோ வச்சுருக்கிறவங்க, வாங்கி வச்சுருக்கவங்க தாராளமாக ஸ்விங் ட்ரேடிங்க்கு இந்த சேனல் வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2.5% வந்து உங்களுக்கு மேலே போயிருக்கு. ஸோ இதை அதாவது இன்ஃபி எப்படி நான் கொடுத்துருந்தனோ ஸோ அதே மாதிரி தான் ஸோ டிசிஎஸும் கொடுத்துருந்தோம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு டார்கெட் வந்து அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது. ஸோ அதனால் இந்த ட்ரெண்ட் லைனை இது வரைக்கும் உடைக்கவே இல்லை. ஸோ அதனால் டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனல், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு 3,200 அப்படின்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். இன்னொரு 50லேருந்து 60 ரூபா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள். நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டாக் சைடஸ் லைஃப் சயின்ஸ். இந்த சைடஸ் லைஃப் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கப் அண்ட் ஹேண்டில் உங்களுக்கு ஃபார்மேஷன் வந்திருக்கு. ஸோ ஹேண்டில் வந்து என்ன இருக்குது, பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும். ஸோ கப் ஃபார்மேஷன் அண்ட் ஹேண்டில்
கிளியராக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இப்போ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்துக்கிடலாம். அப்படி நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா எஸ்எல் எங்கே வைக்கணும்னா இங்கே தான் வைக்கணும். ஸோ இங்கேனா உங்களுக்கு இந்த ஹேண்டிலோட பாட்டம் லைனில் நீங்கள் எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை இந்த ஸ்டாக் வந்து நமக்கு தரும். ஒரு நல்ல இதை நீங்கள் வந்து சொல்லப்போனால் ஷார்ட் டேர்ம், அதாவது ஷார்ட் டேர்ம் அப்படின்றப்ப நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் நீங்கள் தாராளமாக இந்த ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணலாம். ஒரு சூப்பரான ஸ்டாக் 1297 அப்படின்றது இதோட ஆல் டைம் ஹை. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிளியராக தெரியும். இப்போ ஒரு நல்ல ரேலியை முடிச்சுட்டு உங்களுக்கு அதாவது நல்ல டவுன் சைடு வந்திருக்கு. ஸோ இப்போது கப் அண்ட் ஹேண்டில் பிரேக் அவுட் ஆகி மேலே போயிட்டுருக்கு. நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீராம் ஃபினான்ஸ். இந்த ஸ்ரீராம் ஃபினான்ஸை பாருங்களேன், ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் வந்திருக்கு. ஸோ ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ இன்றைக்கி கூட பிரேக் அவுட் கொடுக்கலாம். ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து தான் உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு 2 நாள் முன்னாடி நம்ம 2 இல்லை 3 நாள் இருக்கும் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, லாங் டேர்முக்கு ஃபைனான்ஸ் ஸ்டாக்கு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதாவது ஜியோ ஃபினான்ஸு அண்டு பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ். இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி கேட்டிருந்தாங்க. அதை நான் சாட்டர்டே வந்து உங்களுக்கு அது ரிலேட்டிவாக வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் அப்புறம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஸ்டாக் எப்படி பிக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஸ்டாக் வந்து நீங்கள் வந்து ஒரு சில மெத்தட்லாம் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக நீங்கள் வந்து டெக்னிக்கலை கற்றுக்கிட்டா, ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டுமே ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். இன்னொரு விஷயம், ஸோ நீங்கள் வந்து யாருக்கிட்டையாவது கிளாஸ் போகணும் ஒன்று. ஸோ இன்னொன்று நீங்களாக கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இப்படி நீங்களாக கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 10 ஸ்டாக் எடுத்துக்கோங்க. 10 ஸ்டாக்கை எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ ட்ராப் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ எப்படி ட்ராப் பண்ணுறது, நான் முதல்ல எப்படி ட்ராப் பண்ணுறதுன்னு தெரியாதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை. ஒரு 10 ஸ்டாக் நீங்கள் எந்த அதாவது இப்போ நம்ம சேனலில் நம்ம எப்படி ட்ராப் பண்ணுறதோ அந்த வீடியோவை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ ப்ளே பண்ணிவிட்டு ஸோ நம்ம ஒரு ஸ்டாக் எடுத்துகிட்டு நம்ம எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் கனெக்ட் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு டெய்லி ஒரு 10 ஸ்டாக். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்களாக ஒரு அந்த 10 ஸ்டாக்கையும் ட்ராப் பண்ணி முடிச்சுட்டு நீங்களாக ஒரு 2 ஸ்டாக் எடுத்து நீங்களாக ட்ராப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தப்பாக கூட இருக்கட்டும், தப்பாகவே இருக்கட்டும், தப்பு கிடையாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக உங்களால் ஒரு கரெக்டான ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ண முடியும். ஸோ உண்மையிலே சொல்லப்போனால் அப்படி கற்றுக்கலாம். ஆனால் கொஞ்சம் நாள் ஆகும், பரவாயில்ல ஆகட்டும். இல்லை நான் கிளாஸ் போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக போங்க. ஸ்க்ரீனர் வச்சு எடுக்கிறதுலாம் அவ்வளோ எப்படி சொல்கிறது, அது வந்து ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் நமக்கு தரும். ஸோ எல்லாத்தையும் ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டால் மட்டுமே முடியும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எஸ்எல் பார்க்கும்போது இந்த சேனலுக்கு கீழே ஒரு நிமிஷம் அதாவது இந்த 602க்கு கீழே நீங்கள் எஸ்எல்ல 602ன்றது எஸ்எல். இதை ஹிட் பண்ண உடனே நமக்கு என்ன பண்ணக்கூடாது, ஸ்டாப் லாஸும் கொடுக்கக்கூடாது. ஸோ இதுக்கு கீழே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனால் மட்டுமே நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வரணும். ஓகே, இந்த ஸ்டாக்கோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹையை நம்ம என்ன பண்ணலாம், ஸோ டார்கெட்டாக வச்சுக்கலாம். இந்த 708 ஃபஸ்ட்டு டார்கெட். செகண்ட் டார்கெட் இதோட ஆல் டைம் ஹை கொஞ்சம் மேலே தான் இருக்குன்னு வைங்களேன். ஸோ 750, ஆமாம் அந்த ரேஞ்சு தான் இருக்குது. நம்மளோட நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக் ஜோதிஸ் லேப். இந்த ஜோதிஸ் லேப்பை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹையிலேருந்து ஒரு நல்ல ஃபால். ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 580. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபாலை கொடுத்துட்டு இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஆனாலும்
ஸோ நம்ம எப்போயுமே இப்போது நம்ம ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸோ அதுக்கான ரீசன் வந்து இந்த ப்ரீவியஸ் ஹையை ஹிட் பண்ணிவிட்டு சம்டைம்ஸ் கீழே வந்துடும், ஸோ டவுன் ஆயிரும். அந்த ரீசன்னால் ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ரேலி வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது 358க்கு மேலே, அதாவது இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே நம்ம என்ட்ரி எடுத்துக்கிடலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட எஸ்எல் நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ட்ரியே 358க்கு மேலே எடுக்கிறோம். ஸோ எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு நம்ம இந்த 358க்கு கீழே என்ன பண்ணலாம், ஸோ எஸ்எல்லை வைக்கலாம் ஒன்று. ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அதாவது ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம எடுக்கும்போது இந்த லோ, இந்த 335 இந்த லோவை நம்ம என்ன பண்ணலாம், ஸோ எஸ்எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த ப்ரீவியஸ் ஹை, ஃபஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹையை நம்ம செகண்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம், அதாவது 425 செகண்ட் டார்கெட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக்கு நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு இந்த பேப்பர் செக்டார் எல்லாமே என்ன இருக்குது, தெறிக்க விட்டுருக்குங்க. நேற்று வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஸோ பேப்பர் செக்டாரில் இருக்க மொத்த ஸ்டாக்கும் தூள் கிளப்பியிருக்கு. ஸோ இப்போ அதில் ஒரு நல்ல ஸ்டாக்குகளை மற்றும் பிரேக் அவுட் கொடுத்துருக்க ஸ்டாக்குகளை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது புதும்ஜி பேப்பர். ஸோ இந்த புதும்ஜி பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதோட ஆல் டைம் ஹை 230. இந்த 230லேருந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபால். இந்த ஃபாலை வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்துருப்போம். ஒரு 3 months கிட்டத்தட்ட இருக்கும், ஒரு 2 months இருக்கும். 2 months முன்னாடியே நம்ம போட்டிருந்துருப்போம். ஓகே, அது இருக்கட்டும். ஸோ இப்போ பாருங்களேன், ஒரு கிளியர் கட்டான ஒரு 8% மேலே போயிருக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ பிரேக் அவுட் கிளியர் கட்டாக கொடுத்துருக்கு. இப்போ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எல் நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எஸ்எல் வந்து இந்த சேனலையே வச்சுக்கலாம். ஏன்னு கேளுங்களேன், இது ஒரு சூப்பரான ஒரு ரிட்டர்ன்ஸை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஸ்டாக்கில். இன்னொன்று, சம்டைம்ஸ் இந்த சேனலை பிரேக் பண்ணணும். அதாவது எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலை எப்போ பிரேக் பண்ணுதோ அந்த சேனலில் இந்த சேனல், ஸோ இந்த டவுன் ட்ரெண்ட் சேனலை வந்து எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போது நம்ம எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வரலாம் ஒன்று. ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை ஷார்ட் டேர்முக்கு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ பை பண்ணலாம். பை பண்ணிவிட்டு அதோட ஆல் டைம் ஹை வரும்போது நம்ம செல் பண்ணிடலாம். ஒரு சூப்பரான ரிட்டர்ன்ஸை இந்த ஸ்டாக்கில் நம்ம எடுக்க முடியும். நீங்கள் ஷார்ட் டேர்மில் இந்த ஸ்டாக்கை வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அக்குமுலேட் பண்ணணும். கீழே வந்துச்சுன்னா எதுக்கு கீழே வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், அக்குமுலேட் பண்ணணும். ஸோ எஸ்எல்லை வந்து நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது ஷார்ட் டேர்ம் அப்படின்னு வந்துட்டோம்னாவே நம்ம சும்மா வாங்கி விற்றுக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா, ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி. இங்கே வரைக்கும் வச்சுக்கலாம், இங்கே வரைக்கும், இந்த விக்கு வரைக்கும் கூட, ஆமாம் இந்த விக்கு வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ஷார்ட் டேர்ம் பார்க்கும்போது நீங்கள் 93 வரைக்கும் கீழே இறங்கினாலும் அக்குமுலேட் பண்ணலாம், தாராளமாக அக்குமுலேட் பண்ணலாம். இந்த ஸ்டாக் ஒரு சூப்பரான ஸ்டாக், இந்த புதும்ஜி பேப்பர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் 177 கிளியர் கட்டான பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே நாளில் ஒரு 8% போனதுனால ரீடெஸ்ட் கூட எடுக்கலாம். இல்லை சம்டைம்ஸ் ஒரு 2-3 நாள் கூட பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிட்டு அகைன் மறுபடியும் மேலே போகலாம். ஸோ மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட டிசிஷனை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக் ஆந்திரா பேப்பர். இந்த ஆந்திரா பேப்பரை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை இந்த 127. ஸோ இதுதான் ஆந்திரா பேப்பரோட ஆல் டைம் ஹை. ஸோ இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 81. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், கிட்டத்தட்ட ஒரு 60% நமக்கு வந்து என்னாகும், ஸோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 இல்லை 11% மேலே போயிருக்குன்னு நினைக்கிறேன். 10% உங்களுக்கு ரேலி கொடுத்துருக்கு. ஸோ ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா அதாவது ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாப் லாஸ் இந்த 74க்கு கீழே. நீங்கள் 74ன்றதை விட கொஞ்சம் இந்த விக் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம வச்சிடலாம்.
ஆமாம் 73க்கு கீழே எப்போ பிரேக் அவுட் கொடுக்குதோ டவுன் சைடில் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் சேஸெல்லாம் கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். ஸோ டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டார்கெட், ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் இது தான். ஸோ இந்த 88 உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். இது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரேலி கொடுக்குறோம் அப்படின்றதுனால ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். ஸோ இந்த இந்த ஹிட் பண்ண உடனே என்னாகும், ஒன்று ப்ராஃபிட் புக்கிங் வரலாம், ஆனாலும் பெரிய லெவலெல்லாம் வராது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். அப்படியே வந்தாலும் நீங்கள் ஹோல்டு பண்ணலாம், தாராளமாக ஹோல்டு பண்ணலாம், ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸை இந்த ஸ்டாக்கில் நம்ம எடுக்கலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட்டே நீங்கள் 105 வச்சுக்கோங்க. அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். எஸ்எல் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி நான் ஸ்மால் கேப் ஸ்டாக்கில் நீங்கள் தாராளமாக ஒரு 15% கூட தாராளமாக நம்ம எடுத்துகிட்டு வெளியில் வந்துடலாம். அது மட்டும் கிடையாது, இந்த ஸ்டாக் நம்ம கொடுத்துருக்க எல்லா ஸ்டாக்குமே ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக். எல்லாத்தையுமே டெக்னிக்கலாக மட்டும் கிடையாது. ஸோ இந்த பேப்பர் செக்டரை பொறுத்த வரைக்கும் நான் ஃபண்டமெண்டலாகவும் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் ஜேகே பேப்பர். ஜேகே பேப்பரோட ஆல் டைம் ஹை 633. இந்த 633லேருந்து இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ஃபால். ஸோ இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் பிரேக் அவுட் கொடுக்கல, பிரேக் அவுட் நியரில் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்துக்கிடலாம். ஒன்று. இன்னொன்று, இந்த ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு பிரேக் பண்ணிருச்சு. பட் இருந்தாலும் ப்ராப்பரான இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ இதை நம்ம டெலீட் பண்ணிடலாம். நான் எனக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக அதை ட்ராப் பண்ணியிருந்தேன். ஓகே, இந்த ஹையை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்துக்கிடலாம். எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வச்சுக்கோங்க. எஸ்எல் வந்து இங்கே கீழே வரும்போதும் உங்களால் அக்குமுலேட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், இங்கே வரைக்கும் வச்சுக்கிடலாம். ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை எந்த ஸ்டாக்லேயும் நம்ம எடுக்க முடியும். ஒரு ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் தாராளமாக இந்த ஸ்டாக்கை வாங்கலாம். ஆனால் சூப்பரான ஒரு ரிட்டர்ன்ஸை இந்த பேப்பர் இண்டஸ்ட்ரி நமக்கு கொடுக்க போகுது. ஸோ இதில் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 486. செகண்ட், அதோட ஆல் டைம் ஹை நீங்கள் வச்சுக்கலாம் 633. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் செசாயி பேப்பர். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 412. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குது, ஒரு அளவுக்கு ஃபால், அதாவது மற்ற பேப்பர் ஸ்டாக் போல இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுகலை. இதோட ஆல் டைம் ஹை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 412 இல்லை. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல சப்போர்ட்டில் இருந்து உங்களுக்கு பவுன்ஸ் ஆகிருக்கு. ஸோ மற்ற ஸ்டாக் எல்லாமே ஓரளவுக்கு ரேலி கொடுத்துருச்சு. இந்த ஸ்டாக் இப்போ தான் ரேலி கொடுக்கவே ஆரம்பிக்குது. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். அப்படி என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா எஸ்எல், அதாவது ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 257க்கு பார்த்தீங்களா, இந்த 257க்கு கீழே ஒரு பேரிஷ் கேண்டில் எப்போ பிரிண்ட் ஆகுதோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும். இன்னொரு விஷயம், இந்த ஸ்டாக்கோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 310. ஸோ இதை ஃபஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறா, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பிரேக், அதாவது சப்போர்ட்லேருந்து உங்களுக்கு மேலே போயிட்டுருக்குன்றதுனால இந்த ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸு உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஏன்னா இங்கே போயிட்டு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை உடைச்சா மட்டுமே நெக்ஸ்ட்டு ரேலி வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம எடுத்துக்க முடியும், புரிஞ்சுக்கிற முடியும். அதனால தான் சொல்கிறேன், இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், பார்ஷியலாக ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். சம்டைம்ஸ் சைட்வேஸ் போகும். இன்னொரு விஷயம் பார்க்கும்போது செக்டார் பிரேக் அவுட் அப்படின்றதுனால இந்த ஸ்டாக்கை நீங்கள் நம்பலாம். இந்த ஸ்டாக்குன்னு பொதுவாகவே ஒரு செக்டாரே பிரேக் அவுட் ஆகி மேலே போய்கிட்டு இருக்கும் பொழுது எல்லா ஸ்டாக்குமே பெர்ஃபார்ம் பண்ணும். அதாவது ஒரு ஸ்டாக் நல்லா இல்லை அப்படின்றப்போ கூட அந்த செக்டார் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த ஸ்டாக்கும் பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டலி எல்லாமே ஸ்ட்ராங். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். இதுக்கு மேலே ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும்போது நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட், அதாவது ஃபஸ்ட்டு இது, செகண்ட் 365, தேர்ட் அதோட ஆல் டைம் ஹை. நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக். நெக்ஸ்ட் ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக் இருக்குது. அதாவது நம்மளோட பேப்பர் ஸ்டாக் எல்லாத்தையுமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டேன். அதாவது ஒரு சில ஸ்டாக்லாம் விட்டுருப்பேன்.
அது எனக்கு ஃபண்டமெண்டலாக நல்லா இல்லை, டெக்னிக்கலாகவும் ஒரு சில ஸ்டாக் வந்து நல்லா இருக்கிற ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் கொடுக்காம இருந்துச்சு. அதனால் அந்த ஸ்டாக்கை வந்து இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த ரேட் கெயின் அப்படின்ற இந்த ஸ்டாக் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம அதாவது ஆல்ரெடி நம்ம எப்பயுமே சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ ஃபோர்த்து டைம், அதாவது இந்த டைம் வந்து ஃபோர்த்து டைம் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே எஸ்எல்லை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கில் நமக்கு கிடைக்கும். ஸோ 753 அப்படின்றது உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். செகண்ட், இதோட ஆல் டைம் ஹை. ஸோ இந்த 903 அப்படின்றது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதோட ஃபண்டமெண்டலாக நீங்கள் பார்த்துட்டு உங்களோட முடிவை நீங்கள் எடுங்க. நெக்ஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் ஆதித்யா இன்ஃபோடெக் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்டாக் வந்து புதுசாக உங்களுக்கு ஐபிஓக்கு வந்து இப்போ தான் ஒரு 10-15 நாள் இருக்கும் போல் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கலாம். ஸோ புதுசாக ஐபிஓக்கு வந்த ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதோட மார்க்கெட் கேபிட்டல் பார்க்கணும், அதாவது நெக்ஸ்ட்டு அதோட ஃபண்டமெண்டல் பார்க்கணும். ஸோ இப்படி டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு இப்போதைக்கு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் வந்து டவுன் சைடு இது ஒரு ஸ்ட்ராங்கான எந்த ஒரு பேட்டர்னுமே இல்லை அப்படின்றப்ப இந்த மாதிரி ஸ்டாக்கில் பிகினர் இல்லை நான் கூட இதெல்லாம் பண்ணுறது கிடையாது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.